பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெங்களூர் vlog தான் பார்க்க போகிறோம். நான் பெங்களூரில் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளான் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் அங்கே போய் நான் ஸ்டே பண்ணி டே டு டே என்ன பண்ணுறேன், எங்கே போகலாம், ஊர் சுற்றுறேன் அப்படிங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு vlog-ஆ ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சேலம் டு பெங்களூர் போகிறது வந்து நாங்கள் செமி ஸ்லீப்பர் பஸ் இருக்கும்ல, அதில் தான் போயிருந்தோம். மேலே மட்டும் தூங்கிக்கலாம்ல, அந்த மாதிரி ஸ்பேஸில் நான் மேலே ஏறிட்டேன். அப்போ நிம்மதியாக விட்ருங்க அப்படி சொல்லி நாங்களும் காற்று வாங்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பேசி சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸுமே எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி தான் இருந்தோம். பட் கொஞ்ச நேரம் போக போக அந்த வியூ சூப்பராக இருந்துச்சா, ஃபோன்லாம் ஓரமாக வச்சுட்டு நாங்கள் வியூ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6:30 மாதிரி நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு கேபில் போனோம். அந்த டைமில் கேபு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆனிச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அபாலம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஜென்ரலாகவே பெங்களூர் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னே தெரில, கிளைமேட்னாலேயே என்னென்ன சொல்ல தெரிலான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஓகே, நான் காலையில் டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் டீ வச்சேன். ஆனால் டீ நல்லாவே இல்லை. பால் வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல், ரா டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. பால் வேகவே இல்லை ஒழுங்கா. அதுலேயே நான் டீ போட்டு குடிச்சிச்சுன்னா நல்லாவே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரில. கொஞ்சம் லேப்டாப் ஒர்க் இருந்துச்சா, எடிட்டிங் வேலை முடிச்சுட்டு ஈவினிங்காக இல்லை ஆஃப்டர்நூன்னா கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சி என் கசினும் நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலாம் அப்படி சொல்லி நான் லேப்டாப் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கிற அந்த ஸ்டைல் யூனியன் போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் வந்து சேலமில் நிறைய ட்ரெஸ் போட முடியாதுங்கிற காரணத்தினால நான் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. ஆல்சோ இப்போ ஃபெஸ்டிவ் சீசனுங்கிறனால அவங்க நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ், இந்த தீபாவளியெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் ஆகிட்டனால நாங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போயிருக்கணும், இல்லைனா லஞ்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கணும். நாங்கள் லூஸ் மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டைல் யூனியன் முடிச்சுட்டே எங்களுக்கு செம்ம பசி. சரி கொஞ்சமாக நம்ம போலார் பியர், அது பக்கம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம். ஸோ நாங்கள் அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு அங்கே தான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். யூஸ்வலாக எனக்கு வந்து போலார் பியரை விட எனக்கு வாஃபிள்ஸ் கடை, பெல்ஜியம் வாஃபிள்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற போலார் பியர் பிடிக்குமா, இல்லை வாஃபிள்ஸ் பிடிக்குமா, பெல்ஜியம் வாஃபிள்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வாஃபிள்ஸ் தான் பிடிக்கும். ஸோ கைஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்தடுத்து இருக்குது. நான் கட் பண்ணி அடுத்தடுத்து பார்ட்டாக போடுறேன். ஒரே வீடியோவை போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும், எனக்கும் எடிட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்ட்டாக போகிறேன். ஓகே, மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ என் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நிறைய கான்டென்ட்ஸ் போடுவேன். இந்த மாதிரி விளாக்ஸ் பார்க்க பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. நான் நிறைய விளாக்ஸ் போடுறேன்.
ஐ ஹோப் யூ கைஸ் லைக். தேங்க்யூ. பாய்.